சும்மா கண்ணு காட்டினாலும் எல்லாரும் எப்படி அலறடிச்சு ஓடினாங்க. ஒரு பொண்ணு முன்னால ஏனாய மானத்தை வாங்கினீங்க. மரமண்டல போய் தொலைகிறா. கல்யாணம் ஆச்சு, உன்னை மட்டும் எப்படி தனியாக விட்டுட்டு போகணும்னு யோசிச்சோம். அதுக்காக முறைக்கிறீங்க. சரி போகிறோம். போங்க. ஏய் வாங்கடா. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. எனக்கே உன்னை பிடிச்சிருக்கே. என் அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, திறமையை பார்த்து எத்தனையோ பேர் உன்னை விட படிச்சவங்க, பணக்காரங்க, அழகானவங்க ஏக்கா வலை வீசி பார்த்தாங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல கூட. ஆனா அவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. பட் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ கொடுத்து வச்சிருந்தானே தங்கச்சி கூட உன்னை போல நிச்சயதார்த்தத்துல நம்ம விருப்பத்தை சொல்லி. ஓகே, நீ பாரு. நான் பாய். Just a minute. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. நான் உங்களை விரும்புறேன். நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொம்பளை நீங்க இல்லை. நீ வேற யாரையாவது விரும்புறியா? Once you know how to control it, otherwise life will become useless. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துதான் சரிக்கமே கிடையாது.
நான் சாதாரண பொம்பளை இல்ல, நீலாம்பரி. இந்த வெறி 18-20 வருஷம் இல்ல, இந்த ஆயுசு பூராவும் கூட இல்ல. என் ஆயுசு போனாலும் அடங்காது. நீ போட்ட உயிர் பிச்சையில வாழறதுக்கு